செங்கோட்டையன் அவர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்க தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர போகிறாங்க. தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. பிஜேபி வந்து அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ற அளவுக்கு அவர் வந்து தீவிரமாக இருக்காருன்னா ஐயா அமித்ஷா சொல்ற அந்த ஒரே ஒரு கட்டளைக்கு தானே கண்டி அவரோட சொந்த விருப்பம் வந்து நிச்சயமா இருக்கவே இருக்காது. அதோட இன்னொரு கிளை கழகம் தானே தாவேகா. அதனால நேரடியாக தாவேகாவுக்கு வந்து ஒரு கொள்கை எதிரி சார். துங்குவ சத்திரம் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகன்னு சொல்ல முடியல அவரால். இந்த கரூர் சம்பவம் குறித்து விசாரணை வந்து நடக்குது. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. அழகா ஜாலியா உட்காந்து ஒரு டீ பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது ஒரு விசாரணை ஆணையம் மாதிரியே இல்லை. 11 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்துச்சு. சாப்பாடு போடல சார் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் அது கிடுக்குப்பிடி கடுக்குப்பிடி இதெல்லாம் சும்மா இல்லை. ஏன்னா புஷியானந்த் அவர்கள் முழுமையா வந்து கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அவரை கொஞ்சம் வழி நடத்துறதுக்கு செங்கோட்டையன் வந்து பயன்படுவாருன்னு தமிழக வெற்றிகளை தொண்டர்கள் நினைக்கிறாங்க, நடிகர் விஜய் அவர்களும் நினைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் நினைக்கிறது எதுவுமே தமிழக வெற்றி கழகத்தில் நடக்காது. செங்கோட்டையனை வச்சு புஷியானந்துக்கு ஒரு செக் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. தலைவர் பதவி கூட வேற யார் வேணாலும் நாளைக்கு வரலாம். திரு விஜய் அவர்கள் இல்லைன்னா கூட வேற யார் வேணாலும் தலைவர் பதவி கூட தாவேக்கால வரலாமா கண்டி. நீங்க வந்து ஒரு முனி அளவு கூட நீங்க வந்து புஷியானந்தை வந்து அசைக்கவே முடியாது. ஏன்னா அந்த கட்சி அவரோட கட்சி தான். செங்கோட்டையன் அவர்கள் போனா கூட விஜய் அவர்களை நெருங்கவே முடியாது. யாருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணணும்னா புஷியானந்த் தான் ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் கட்சியோட கட்டமைப்பு. புஷியானந்த் கீழே எப்படி சார் செங்கோட்டையன் வேலை பார்ப்பாங்க? இவங்க வந்து ஜென்சி கிட்டு. இவர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. இவங்க 2 பேருக்கும் வந்து மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி தொடர்ந்து பேசினா 26 அவர் தான் ஆட்சி அமைக்க போறாருன்னு சொல்லி தொண்டர்கள் சொல்றாங்கல்ல. இல்லைங்க, அவர் வந்து எடுப்பார் கைப்பில்லைங்க. நாளைக்கு நீங்களே கூட நீங்க ஏதாவது அவருக்கு ஒரு சலுகை கொடுக்குறீங்க, நீங்க ஏதாவது ஒன்று பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க பின்னாடி ஒருவர் விஜய். யார் கூப்பிட்டாலும் யார் பின்னாடி. ஏன்னா உங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, உங்களுக்கு எந்த கோட்பாடும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான மக்கள் நலனும் உங்களுக்கு தெரியுது. இல்லை சார், ஆட்சிக்கு வந்தா இல்லை வாரம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறார். அதேமாதிரி அவர் தொண்டர்களும் 2026 நம்ம விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. 100 நாளில் எப்படி சாத்தியம்னு கேட்குறேன். உங்கள் தொண்டர்களுக்கு ஓட்டே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. நீங்கள் பிஜேபியோட தத்து குழந்தை தான். விஜய் அவர்கள் முதல்வராக சாத்தியம் ஆவார் சார். எதிர்கட்சி தலைவராக இல்லை நிச்சயமாக முதல்வர் ஆவார். ஜனவரி மாதமே வந்து முதல்வர் ஆவார். விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறாரு. ஏன்னா வந்து ஜனநாயகன் படத்தில் அவர் முதல்வர் ஆகிற சீன் வந்து இருக்குது. அது அப்படி தான் முதலமைச்சர் ஆக வேண்டி. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கும் பிரதர். சார், 2 நாட்களாக பேசிக்கிட்டு இருந்தது செங்கோட்டையன் அவர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்க தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் இப்போ நம்ம பேசியிருக்க நேரத்துக்கு முன்னாடி வந்து அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க அரசியல் விமர்சகராக? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த நன்னாள் பார்த்திங்கன்னா எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் மாவீரர் பிரபாகரன் அவர்களோட பிறந்த நாளில் இந்த சாட்டை சேனலில் வந்து நான் பேசுறது உளமாற வந்து நான் வந்து அகம் மகிழ்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே வந்து போகலாம். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு இளம் தலைவராக இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மிகவும் நெருக்கமாக இருந்தவர். ஸோ கிட்டத்தட்ட 9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு. ஒரு ஆளுமையான ஒரு தலைவர். அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த முதல்வரே வந்து இவர் தான்ற ரேஸில் வந்து இவர் தான் முதன்மையாக வந்து இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு இவரோட பின்புலம் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஒரு பின்புலம் கொண்டவர் தான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். இன்றைக்கி வந்து உண்மையிலே அவர் வந்து எவ்வளோ வருந்தி இந்த இயக்கத்தை விட்டு வெளில போகிறது, சட்டமன்ற உறுப்பினரை வந்து ராஜினாமா பண்ணும்போது உண்மையிலேயே அதை வந்து உளமாற அவர் வந்து ஃபீல் பண்ணார்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ஒரு தலைவர் வந்து இந்த இயக்கத்தை விட்டு போகிறது உண்மையிலேயே அதிமுகவே இது மிகப்பெரிய ஒரு சர்க்கிள். ஆனால் இவர் வந்து தாவேக்காவோ திமுகலையும் அவர் வந்து பேசுகிறாங்க. நிறைய பேர் திமுகலையும் வந்து பேசியிருக்காங்க. அரசியலில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. பழம் நழுவி பால் விழும் ஐயா கலைஞர் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் டேக் டைவர்ஷன் எடுத்து அந்த பக்கம் வந்து போயிட்டார். அதனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் அரசியலில் உங்களால் வந்து சொல்லவே முடியாது. காங்கிரீட்டாக இருந்தாங்க நடக்கும், இப்படி தான் இந்த அரசியல்வாதி இருப்பாங்க நம்மளும் சொல்ல முடியாது. பட் அவர் வந்து நேரம் வந்து கேட்டிருக்காரு. திரு விஜய் அவர்களோட வந்து நேரம் வந்து கேட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த நிகழ்வு வந்து நடக்கலாம் அப்படின்னு தான் நம்மளும் வந்து எதிர்பார்க்கும். 99% வந்து அவர் வந்து தாவேக்கால சேரதுக்கான வேலைகள் வந்து போயிட்டுருக்கதான் நம்ம வந்து பார்க்குறோம். இல்லை, இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையன் வரைக்கும் ரொம்ப விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி தகவல்லாம் வருது. ஏன்னா புஷியானந்த் அவர்கள் முழுமையாக வந்து கட்சி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அவரை கொஞ்சம் வழி நடத்துறதுக்கு செங்கோட்டையன் வந்து பயன்படுவாருன்னு தமிழக வெற்றிகளை தொண்டர்கள் நினைக்கிறாங்க, நடிகர் விஜய் அவர்களும் நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. இது எப்படி எடுத்துக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் நினைக்கிறது எதுவுமே தமிழக வெற்றி கழகத்தில் நடக்காது. நீங்கள் ஒரு சின்ன அமைப்பில் போனால் கூட நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஜனநாயக
முறைப்படி நீங்கள் சொல்கிறது வந்து அந்த அமைப்பு வந்து காது கொடுத்து கேட்கும். ஏன்னா அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஒரு வேலை திட்டம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஆட்சி அதிகாரத்தை தாண்டி இன்றைக்கி மக்களோட நலனுக்காக நம்ம நிற்கணுன்ற குறைஞ்சபட்சம் ஒரு செயல் திட்டம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த விதமான செயல் திட்டம் இல்லாத ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அதனால் தொண்டர்கள் நினைக்கிறதுக்கும் தலைமையை வந்து என்றைக்குமே மேட்ச் பண்ணி அவர் வந்து நடந்ததே கிடையாது, நடக்கிற ஐடியாவும் அவங்களுக்கு வந்து கிடையாது. அதனால் தொண்டர்கள் விரும்புகிறாங்க, விஜய் அவர் விரும்புகிறாங்கலாம் வந்து கிடையாது. பிஜேபி வந்து அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அதிமுகலேருந்து வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டதே தடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் தடுத்தாங்க. ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஓபிஎஸ் வெளியில் இருக்கார், டிடிவி வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. பட் இவங்க ஓபிஎஸ் இவரெல்லாம் சேர்ந்து கூட திருப்பி வந்து அதிமுகவில் வந்து இணைஞ்சிருக்கலாம். ஒரு அமித்ஷா அவர்கள் நினச்சிருந்தா கூட எப்படி ஓபிஎஸ் கையும் இபிஎஸ் கையும் வந்து பிடிச்சி இணைச்சி விட்டாரோ அந்த மாதிரி வந்து ஒரு பலம் தாங்க உங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு பலங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் தனி கட்சியே ஆரம்பிக்கல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்து நின்றுட்டுருக்காரு. அதனால் செங்கோட்டையன் ஓபிஎஸ்லாம் சேர்த்து வந்து சேர்க்கறது எவ்வளோ நேரம் வேலைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுகலேருந்து பிரிஞ்சு திமுகவிலே போய் சேர்றாங்க. அதுவே எளிமையாக இருக்கும்போது அதிமுகவில் சேர்றது எளிமையான விஷயம் தான். அது என்னென்னா இவங்களோட ஸ்கிரிப்ட் தான், அமித்ஷாவோட ஸ்கிரிப்ட் தான் வந்து என்னென்னா அவங்களோட நோக்கம் வந்து அதிமுக வலுவடையணுன்றது அவங்களோட நோக்கம் கிடையாது, அதிமுகவை பலப்படுத்தணும். இரு திராவிட கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே பாஜகவே மாறி போனதுனால அவங்களோட கிளை தானே. அதிமுகவில் இருந்தான்னா நீங்கள் வந்து பிஜேபியில் இருந்தான்னான்ற ஒரு நிலைமை வரும்போது அதோட இன்னொரு கிளை கழகம் தானே தாவேகா. அதனால நேரடியாக தாவேகாவுக்கு வந்து ஒரு கொள்கை எதிரி சார். ஏங்க கொள்கை எதிரின்னு இப்போ ரீசெண்டாக அவர் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா சுங்குவ சத்திரம் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகன்னு சொல்ல முடியலையே அவரால். நான் என்ன கேட்குறேன்னு, நீங்கள் கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஏன் உங்களுக்கு வந்து வழக்காட்டு மன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஏங்க ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் உங்களுக்கு வந்து வழக்கை எடுத்து நடத்துகிறாங்க? ஸோ அப்படி வழக்கறிஞர்கள் யார் பணம் கொடுத்தாலும் வழக்கு நடத்துவாங்க? இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து மனோஜ் சிங்விலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வழக்கறிஞர் அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து போகலையே. நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்கிட்ட தானே போகிறீங்க, அமித்ஷா கிட்ட தானே நீங்கள் வந்து உதவியே கேட்குறீங்க. அது ஏன் நீங்கள் நேரடியாக சட்டப்படி அணுகுங்களேன். இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து தாவேகா அலுவலகத்தில் வந்து இந்த கரூர் சம்பவம் குறித்து உங்களுக்கு வந்து விசாரணை வந்து நடக்குது. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. அழகாக ஜாலியாக உட்காந்து ஒரு டீ பார்ட்டி மாதிரி நடந்துட்டுருங்க. அது ஒரு விசாரணை ஆணையம் மாதிரியே இல்லை. இப்போ நாங்கள்லாம் பொதுநல வழக்கு வாங்கும்போதே கடுமையாக எங்கெல்லாம் வந்து மிரட்டுவாங்க. மிரட்டுகின்ற தோணியில் தான் வந்து காவல்துறையே பேசும். தெரியும், லோக்கல் காவல்துறையே நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ கடுமையாக தான் பேசுவாங்க. நம்ம உங்களோட தொடர்பு எண்ணெல்லாம் எடுத்து பேசுவாங்க, யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருக்குது, பெரிய நம்ம வந்து ஒரு சர்வதேச தீவிரவாதி அளவுக்கு நம்மளை வந்து பேசுவாங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட வழக்கு தான், பொதுமக்கள் நலனுக்காக போராடுகின்ற வழக்கு. இது கொலை வழக்குங்க. ஆனால் 11 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்துச்சு, வெளியவே விடலை. சாப்பாடு போடல சார் சொல்லி தொண்டர்கள் சார், அது ஜென்ரலாக நடக்கும் சார். சாப்பிட விடலை அப்படின்றதெல்லாம் சும்மா கதை. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் எல்லாமே கொடுப்பாங்க, வெளியில் விட மாட்டாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடி ரைடு நடந்தால் கூட யாரும் உள்ளேருந்து வெளியில் போகணும், வெளியிலேருந்து உள்ளே வரணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இலகுவான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ரொம்ப ஜாலியாக தான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு அந்த நீங்கள் ஊடகங்களில் சொல்கிற மாதிரி கிடுக்குப்பிடி. ஏங்க அவங்க கம்பெனி அது, இடி ஐடி உங்களுக்கு வந்து சிபிஐ எல்லாம் அவங்களோட சொந்த கம்பெனி தானே, பிஜேபியோட சொந்த கம்பெனி தான். அதோட ஒரு விங்கு தானே பாஜக. அதில் எப்படி உங்களுக்கு சாரி பாஜகன்ற உங்களுக்கு தாவேக்கா, அதில் உங்களுக்கு கடுக்குப்பிடி இதெல்லாம் சும்மா இல்லை சார். முன்னாடி அதிமுகலேருந்து அன்வர் ராஜா அவர்கள் விலகி இருந்தார், அப்புறம் அழகு மருதராஜ் அவர்கள் விலகி இருந்தார். இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அந்த பக்கம் உங்களை சேர்த்துக்கிற தயாராக இல்லைன்னா அவங்க நேராக திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த முறை செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும்போது இவரை நம்ம விட்டுறக்கூடாது, உட்கட்சியோட கட்டமைப்புக்கு ஒரு முக்கிய பங்காற்றுவார்னு சொல்லி விருப்பப்பட்டு சேர்க்குறாங்க. இதில் எங்கே பாஜக வருது உங்களுக்கு? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி நீங்கள் வந்து அவர் உட்கட்சியை வந்து பலப்படுத்துவார்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறவங்கலாம் நீங்கள் சேர்த்துருக்கலாம் இல்லைங்களா. இவங்க மட்டும் கிடையாதுங்க, இன்னும் கேசி பழனிசாமிலாம் கிட்டத்தட்ட தாவேகா ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு செங்கோட்டையன் வரோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைக்குது. அதுவும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்கிற அளவுக்கு அவர் வந்து தீவிரமாக இருக்காருன்னா ஐயா அமித்ஷா சொல்கிற அந்த ஒரே ஒரு கட்டளைக்கு தானே கண்டி அவரோட சொந்த விருப்பம் வந்து நிச்சயமாக இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவருங்க. அவர் வந்து ஒரு புதிய கட்சியில் போய் விஜய்க்கு ரிப்போர்ட் பண்ணுறது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எம்ஜிஆரை பார்த்த தலைவர், அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்த தலைவர், எடப்பாடி வந்து அவர் கூட வந்து இருந்தவர். ஒரு சின்ன ஒரு புதிய கட்சிக்கு அவரோட வயதில் ரொம்ப இளையவர் திரு விஜய் அவர்கள். ஸோ அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைங்களா? சரி, என்ன பதவி கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைங்க? இல்லை அமைப்பு செயலாளர் பதவி, வழிகாட்டுகள் குழு தலைவரும் கொடுக்குறீங்க. நீங்கள் வழிகாட்டுதல் குழுவில் நீங்கள் போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இவர் சொல்கிறது அங்கே எதுவுமே எடுப்படாதுங்க. ஏற்கனவே அங்கே ஜான் என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் வேணால் நடக்கும். இவர் போகிறதுனால
ஆதவ் அர்ஜுனாவோட அந்த செயல் திட்டங்கள் வந்து டம்மி ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எந்த முதிர்ச்சியுமே இல்லை, அவர் பண்ணுறது எல்லாமே தவறாக இருக்கிறதுனால இவரை வேணால் பயன்படுத்திப்பாங்க. இல்லை இப்போ ஜான் ஆரோக்கியசாமி ஒரு செங்கோட்டையன் அவர்களை விரும்புகிறாரு. ஏன்னா புஷியானந்த் அவர்களுடைய கட்சிக்குள்ள வந்து முன்னாடி அவரோட கை ஓங்கி இருக்கனால செங்கோட்டையனை வச்சு புஷியானந்துக்கு ஒரு செக் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கணக்கு போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா சார்? யார் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து தலைவர் பதவி கூட வேறு யார் வேணாலும் நாளைக்கு வரலாம். திரு விஜய் அவர்கள் இல்லைன்னா கூட வேறு யார் வேணாலும் தலைவர் பதவி கூட தாவேக்கால வரலாமா கண்டி. பொதுச் செயலாளர்ன்ற பதவி அம்மையார் ஜெயலலிதா சொன்ன மாதிரி நிரந்தர பதவி வந்து தாவேக்கால வந்து பொதுச் செயலாளர் பதவி நீங்கள் வந்து ஒரு முனி அளவு கூட நீங்கள் வந்து புஷி ஆனந்தை வந்து அசைக்கவே முடியாது. ஏன்னா அந்த கட்சி அவரோட கட்சி தான், கட்டமைப்பே அவரோட கட்டமைப்பு தான். இதில் நீங்கள் எல்லளவும் எந்த மாற்றமும் கிடையாது. அவரோட பொசிஷனை யாருமே தொடவே முடியாது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போனால் கூட விஜய் அவர்களை நெருங்கவே முடியாது. யாருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணணும்னா புஷி ஆனந்த் தான் ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் கட்சியோட கட்டமைப்பு. புஷி ஆனந்த் கீழே எப்படி சார் செங்கோட்டையன் வேலை பார்ப்பார்? சார் கீழே மேலெல்லாம் கிடையாது சார், கட்சி அவரோட கட்சி சார். இன்னைக்கு இருக்க 120 மாவட்ட செயலர்களும் புஷி ஆனந்த் அவர்கள் போட்ட மாவட்ட செயலர். இன்னைக்கு கட்சி எந்த கட்டமைப்பில் இருக்குது, ஒரு நிர்வாகி பேரும் தெரியுங்க புஷி ஆனந்த் அவர்கள். அவருக்கு அரசியல் ரீதியாக நமக்கு அவர் மேலே 1008 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் உங்களுக்கு வந்து அமைப்பு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் மட்டும்தான். வேறு யாருக்குமே நீங்கள் யார் பேசாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாவட்ட செயலரும் சரி, ஒரு பகுதி நிர்வாகியும் சரி. பகுதி நிர்வாகிகிட்ட பேச சொல்லுங்க, ஜான் ஆரோக்கியசாமி வெய்யா ஃபோனுன்னு சொல்லுவான். நீங்கள் வந்து இவரே போய் களத்தில் போய் மொக்கம் வாங்கிட்டு வந்தாருங்க. ஆதவ் அர்ஜுனா போய் வாய்ஸா காமனோட நிறைய வேலைகள் வந்து செய்யும்போது இதெல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் போது யாருமே ரெஸ்பான்ஸே இல்லை. அதை குறைக்கிறதுக்காகத்தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுக்க போகிறாரு விஜய். செங்கோட்டையன் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ரூம் போட்டு ஆஃபீஸ் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து வச்சிருவாங்க, அவ்வளோதான் சார். புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் செயல்படுத்த முடியும். அவர் புதுசாக எதுவுமே அங்கே பண்ணவே முடியாதுங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏறுமுகம்னு பார்க்கலாமா, இல்லை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ஏறுமுகம்னா இப்போ இவர் தனியாக தான் வராரு. ஏன்னா இவர் கூட இருந்த ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து போயிட்டாங்க. அந்த ஒரே ஒரு அம்மையார் முன்னாள் எம்பியாக இருப்பாங்க, ஆமாம், அவங்க மட்டும்தான் வராங்க. பெரிதாக எந்த நிர்வாகிகளும் வந்து இவங்களோட வந்து வரல. உண்மையிலே அந்த பகுதியிலே இவர் வந்து ஒரு செல்வாக்கு விற்கும் மனிதர். இப்போ ஒரு அதிமுக தாண்டி தனிப்பட்ட முறையில் இவரால் பயன்பெற்றவங்க வந்து நிறைய இருப்பாங்க. அந்த ஓரிரு தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் வந்து வாங்கலாமா கண்டி. இப்போ வேணால் அந்த சீட்டு வேணால் ஜெயிக்கலாம். இப்போ நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வந்து திரு செங்கோட்டன் ஐயா நின்னார்னா அதிமுக பதிலாக இவர் நிச்சயமாக ஜெயிப்பார். தாவேக்கால் நின்னாலும் சரி, இல்லை சுயேட்சை நின்னாலே ஜெயிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு. தாவேக்கால போகும்போது ஒரு சீட்டு வந்து இப்போ உங்களுக்கு உறுதியாயிருக்கு. சீட்டு கொடுப்பாங்களான்னு நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி உதவிகள் தான் செய்ய முடியும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் செய்கின்ற அரசியல் பார்த்தீங்கன்னா அதிமுகலே எடுபடலை. இவர் என்ன சொல்லிட்டாரு, எடப்பாடி என்ன சொல்கிறார், அண்ணா நீங்கள் ஓரம் போங்கன்னுட்டார். நீங்கள் ஓரம் போங்கண்ணே, நான் தானே இங்கே வந்து பொதுச் செயலாளர், நான் தானே முதல்வர், நான் பார்த்துக்கிறேன்னே, நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு சொன்னதுனால தான் அவர் மனம் விரும்பி வெளியில் வர்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் இங்கே புதுசாக, ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜென்சி கிட்டு, இவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. இவங்க 2 பேருக்கும் வந்து மேட்ச் ஆகாது சார். அவரோட பிரச்சாரத்துக்கு வியூகங்கள் அமைப்பது, காவல்துறை கிட்ட எப்படி அனுமதி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணால் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து உதவிகரமாக இருப்பாங்கண்டி. க்ரௌடை வந்து ஃபுல் பண்ணுற தலைவர் அவர் வந்து கிடையாது. அவர் ஒரு சாதாரணமான ஒரு அமைதியான ஒரு தலைவர். அவர் பெரிய மாஸ் லீடர் அப்படிலாம் நம்ம வந்து களத்தில் பார்த்ததில்லை சார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங்கில் மக்கள் சந்திப்பு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி பேச போவதாக காவல்துறையில் அனுமதி கேட்டிருக்காங்க. மீண்டும் வந்து தமிழக வெற்றி தளம் தங்களுடைய பயணங்களை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு திட்டங்கள்லாம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயணத்தையாக சரியாக வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்களா மக்கள் மத்தியில்? இல்லை சார், அதாவது வந்து திட்டமிடல் வந்து இருக்கிறது வந்து தவறு கிடையாது. ஆனால் அது வந்து சரியான வந்து நோக்கத்துக்காக போய் சேரணும். திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சுங்குவாசத்திரம் நிகழ்வே பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு ரசிகர் சந்திப்பு தான், அவங்க தொண்டர் சந்திப்பு தான். இந்த 2000 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்கள் தான். இதில் ஒரே ஒரு, இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, நெசவாளர் பிரச்சனை பேச போகிறேன்னு சொல்லுங்கள், ஒரே ஒரு நெசவாளர் கூட உள்ளே கூப்பிடவே இல்லைங்க. விவசாயிகள் பிரச்சனை பேச போகிறோன்னு சொல்றீங்க, ஒரே ஒரு விவசாயிகளை கூட கூப்பிடலைங்க. பாலாறு குறித்து பேசுகிறீங்க, உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. மணல் கொள்ளை நடக்குதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தா கூட நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். எவ்வளோ போராளிகள் வந்து இருக்காங்க, விவசாய சங்கங்களை சார்ந்தவங்க, யாருமே நீங்கள் வந்து கூப்பிடலைங்க. யாருமே கூப்பிடாம வெறும் ரசிகரை சந்திப்பு வந்து நீங்கள் மக்கள் சந்திப்புன்னு போய் சொல்லும்போது உங்கள் கட்சி எதை நோக்கி நகருதுன்னு நமக்கு வந்து தெரியல. விஜய் பேசினாவே போதுமானது அப்படின்னு தானே எதிர்பார்க்குறாங்க சார். நீங்கள் சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசுகிறதே நீங்கள் வந்து சட்டமாக்கப்பட முடியலைங்க. உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது சட்டமாக்கப்படும். அதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றி இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குங்களா. இப்படி இருக்குது தான், இதுதான் வந்து நிகழ்கால அரசியல், இதுதான் யதார்த்தமான அரசியல். இதை தாண்டி நீங்கள் சும்மா ஒரு அரங்கத்துக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க, அது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்துடும் சொல்லுதுன்னா, அப்படி மாற்றம் வந்துடும்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறதை விட நீங்கள் பேசிட்டீங்க. இயற்கை சூழல் குறித்தும் சுற்றுச்சூழல் குறித்தும் அவர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காருங்க. மாறவே இல்லை. எவனா வந்து ஆற்றுல மணல் அறுத்து நீத்திட்டானா,
போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இறங்கி போராடுது, நாம் தமிழர் போராடுது, எங்களை மாதிரி அமைப்புகள் இறங்கி இன்றைக்கி வந்து போராடிட்டு இருக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, லட்சக்கணக்கான டன் வந்து மணலை வந்து கொள்ளையடிச்சுன்னு சொல்லுங்கள். அது குறித்து அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்கள் வந்து உள்ளே பேசியிருக்கலாம்ல. அதுதான் சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் ஒத்துக்கிறேங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுன்னு கூட நீங்கள் எடுத்துங்க. விஜய் அவர்கள் மேலே நம்ம காழ்ப்புணர்ச்சி சொன்னோம். எங்கேயாவது ஒரு 1 to 1 வந்து ஒரு கலந்துரையாடல் நடந்துதான், இவர் மட்டும் பேசிட்டு போயிட்டாருங்க. அந்த மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டாங்களா, ஒரே ஒரு மைக்கை கொடுத்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் கேட்கணும். அதுதானே மக்கள் சந்திப்பு. மக்கள் சந்திப்புன்னா நீங்கள் மட்டும் பேசிட்டு போகிறதா வந்து கேட்குதுன்னா, அதுக்கு நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே பேசிட்டு போகலாமே. நீங்கள் எப்போதும் போல் ஒரு வீடியோ போடுவீங்களா, அந்த மாதிரி வீடியோவே போட்டு போகலாங்க. இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ தூரம் வேலை செய்யணும்? இல்லை, ஆனால் மற்ற மீட்டிங்கில் இருக்கட்டும், இல்லை மற்ற கூட்டங்களை பேசுகிறத தாண்டி விஜய் அவர்கள் வந்து அங்கே முக்கியமான விஷயங்களை வந்து டச் பண்ணார் அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சனம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பேசினா 26 அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு சொல்லி தொண்டர்கள் சொல்கிறாங்கல்ல. சரிங்க, நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் தொடர்றீங்க. மணல் கொள்ளை வந்து குறித்து பேசுகிறீங்க. இப்போ இருக்கிற திமுக மேலே நீங்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறேன்னா, நான் அந்த பகுதியை சார்ந்தவன். நான் 10 ஆண்டுகளில் இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இந்த குற்றச்சாட்டுலாம் அதிமுக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணல் வந்து தனியார் வசம் இருந்து, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்சாண்டு தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அரசாங்கம் தான் வந்து உங்களுக்கு மணல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெண்டர் முறையில் வந்து இருக்குது. நீங்கள் பணம் கட்டி நீங்கள் வந்து வாங்கணும், மணலை வந்து வாங்கணும். நீங்கள் முன்னாடி மாதிரிலாம் யாரும் போய் ஆற்றுல வந்து மணல் அள்ளிட முடியாது. அந்த ஒரு தரவுகள் கூட விஜய் அவர்களுக்கு தெரியலன்னு சொல்கிறேன். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக காலத்தில் தான் மணல் வந்து அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்டது, வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அது குறித்தும் பேசுங்கன்னு சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது உள்ளர்த்தம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். திமுகவை நீங்கள் அடிங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதிமுக நான் தொடவே மாட்டேன். அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்றாங்க. பத்தி பேசுறதுல காங்கிரஸை பத்தி பேசுறதுல, பிஜேபி குறித்து நான் பேசுறதுல, பிஜேபி கூட நான் சொல்றேன். அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கொள்கை எதிரின்ற ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாருங்க. அங்க பிஜேபின்ற ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். இப்ப பிஜேபி தான் உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஆள் அனுப்புறாங்க. அப்ப நீங்க வந்து ஒத்துக்குங்க, உண்மையா ஒத்துங்க, மக்கள் மன்றத்தில் ஒத்துக்குங்க. ஆமாங்க, நான் பிஜேபியோட இருக்குங்க, அரசியல் ரீதியாக நாங்கள் போக மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு கைட் பண்ணுறதெல்லாம் பிஜேபின்னு உண்மையாக ஒத்துட்டு போங்களேன். இதில் என்ன சிக்கல் இருக்குது உங்களுக்கு? இல்லை சார், காங்கிரஸும் ஒரு பக்கம் வந்து விஜய் விரும்புகிறாங்க. எங்களுக்கு வந்து அவர் புதியவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. பாஜக நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பாஜக மறைமுகமாக வந்து பிஜேபி வந்து ஆதரிக்குது. யார் குழந்தை தான் அவர்? இல்லைங்க, அவர் வந்து எடுப்பார் கைப்பில்லைங்க. நாளைக்கு நீங்களே கூட நீங்கள் ஏதாவது அவருக்கு ஒரு சலுகை கொடுக்குறீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பின்னாடி ஒருவர் விஜய். யார் கூப்பிட்டாலும் யார் பின்னாடி, ஏன்னா உங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, உங்களுக்கு எந்த கோட்பாடும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான மக்கள் நலனும் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு தார்மீக அடிப்படையில் நான் பொறுப்புனே இன்றைக்கி சொல்லாத ஒரு மனிதர், நீங்கள் சமூகத்தில் நடக்கிற அவலங்கள் குறித்தோ மக்கள் பிரச்சனை குறித்தோ அவருக்கு என்ன கவலை சொல்லுங்கள்? அவருக்கு எந்த விதமான கவலையும் கிடையாதுங்க. ஏசி ரூமில் உள்ளரங்கத்தில் ஒரு கூட்டம் வச்சா நான் வருவேன், ஆனால் வெட்ட வெளியில் எஸ்ஐஆர் குறித்து ஒரு போராட்டம்னா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இதுதானே உங்கள் நிலைப்பாடாக இருக்குது. நீங்கள் எப்படி மாற்றுன்னு சொல்கிறேன். இல்லை, அந்த இடத்துல தான் தலைவர் இல்லாட்டாலும் போராட்டம் வந்து வெற்றிகரமாக நடைபெறும்னு நாங்கள் காட்ட விரும்புனா காட்டிட்டோன்னு சொல்கிறாங்க தொண்டர்கள். சரிங்க, வந்த தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? மாநில அரசாங்கம் தான் எடுத்து வந்து எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஃபார்ம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, திமுக திட்டமிட்டு தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு அது என்ன, அதோட உட்பொருள் என்ன, எஸ்ஐஆர்னா என்ன, அதை எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க எதுவுமே தெரியல. நான் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன், எங்கேயுமே காவல்துறை உங்களை வழிமறிக்கல, கூட்டமே இல்லைங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 8 கிலோமீட்டர் எங்களை காவல்துறை வந்து சுத்த விட்டாங்க, 10 கிலோமீட்டர் எங்களை சுத்த விட்டாங்க, எங்களுக்கு அனுமதியே கொடுக்கல. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அன்றைக்கும் பொது சொத்துக்களை சேதாரம் தாங்க படுத்துனாங்க. இது குறித்து ஏன் அவங்க வந்து பேசணும்? நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் பிரச்சனையை உளமாற நீங்கள் பேசுங்க சார், எந்த உங்களுக்கு தங்கு தடையும் கிடையாதுங்க. வாங்க தமிழ்நாடு முழுக்க போங்க. நீங்கள் அதான் சொல்கிறா சார், நிரந்தரமாக வீடு இருக்குது, நிரந்தரமாக கார் இருக்குது, நிரந்தரமாக எல்லாமே தருகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே சார். நான் என்ன கேட்குறேன்னா, அடிப்படையில் உங்களுக்கு என்ன சார் வேணும்? இங்கே சொல்லுங்கள். இங்கே நல்ல விதமான கல்வி இருக்குது சார், நம்ம மேம்பட்ட ஒரு மாநிலம் சார், இதில் வந்து எந்த மாற்று கருத்தும். நீங்கள் ஊழல் குறித்து பேசுங்களேன். நீங்கள் ஒரு நல்ல சப்ஜெக்டை தொடுறீங்கல்ல, இவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஊழல் குறித்து டேட்டாவோட வாங்கலாம், வழக்காடுவோம் வாங்கலாம், இல்லை பொதுமக்கள் கிட்ட பேசுவோம். இதெல்லாம் நீங்கள் பேசுங்க சார். அதுதானே சார் இன்றைக்கி தேவையான அரசியல். நான் வீடு கொடுப்பேன், கார் கொடுப்பேன், நான் வந்து அதை கொடுப்பேன், இது கொடுக்கணும்னா அது கூட பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் வாக்குறுதின்னு சொல்கிறார். நான் கொடுப்பேன்லாம் சொல்ல, இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை. பைக் வந்து கொடுக்கணும், கார் என் லட்சியம்னு சொல்கிறீங்க. இது எதுவுமே நிச்சயமே கிடையாது சார். இல்லை சார், ஆட்சிக்கு வந்தால் இல்லை வாரம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறார். அதேமாதிரி அவர் தொண்டர்களும் 2026 நம்ம விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இந்த களம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? ஓட்டே இல்லை உங்களுக்கு, எப்படி நீங்கள் போடுவீங்கன்னு கேட்குறேன். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் 38 லட்சம் ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காருங்க. 15 வருஷம் வந்து கடுமையாக வந்து களத்தில் வந்து வேலை செஞ்சு இதை வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கைக்கு வந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நிற்கிறாரு.
ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பின்புலம் இருக்குங்களா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா. தொண்டர்களோட தாங்க இருக்காங்க இந்த 2 தலைவர்களும். எப்போ பார்த்தாலும் தொண்டர்களோட தான் இருக்காங்க. அவங்க சாதிக்காத நீங்கள் சாதிக்கணும்னா 100 நாளில் எப்படி சாத்தியம்னு கேட்குறேன். உங்கள் தொண்டர்களுக்கு ஓட்டே கிடையாதுங்க. நீங்கள் சொல்கிறீங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான், நானும் இதை ஆதரிக்கிறேன். முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் எந்த விதமான புரிதலுக்கும் புதிதாக ஒரு சக்தி வரும்போது ஓட்டு போடுவாங்க. அவங்க ஓட்டே இல்லைங்க. நீங்கள் அது குறித்து எதுவுமே பேச மாட்டேன்றீங்க, களத்திலே இல்லை. நீங்கள் இந்த எஸ்ஐஆர் குறித்து நீங்கள் அவங்களுக்கு என்ன விதமான விளக்கமும் நீங்கள் கொடுக்காம நான் முதலமைச்சர் வேணும் எப்படி ஆவீங்கன்னு கேட்குறேன். சாத்தியமே இல்லை. விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறது சாத்தியம் இல்லை. ஆவார் சார், எதிர்க்கட்சி தலைவராக இல்லை நிச்சயமாக முதல்வர் ஆவார். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் நடக்குது. ஜனவரி மாதமே முதல்வர் ஆவார். விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறாரு. எப்படி அதுதான் அவர் சொல்றாரு. 100 நாளில் முதலமைச்சர் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 100 நாள் கூட 60 நாளில் முதலமைச்சர். ஏன்னா ஜனநாயகன் படத்தில் அவர் முதல்வர் ஆகிற சீன் இருக்கு. அது அப்படி தான் முதலமைச்சர் ஆக வேண்டி நேரத்தில் வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் வேலையே செய்யாமல் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழக மக்கள் அரசியல் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அரசியல் இங்கே மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பொழுதுபோக்குலாம் கிடையாதுங்க. எல்லாருமே உளமாற இந்த அரசியலை படிக்கக்கூடிய மக்கள், படித்த மக்கள், பண்பட்ட மக்கள். தமிழருக்கென்று ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் சினிமா நடிகர் நடிச்சுட்டு போங்க, நாங்கள் கை தட்டுறோம், பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையே ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. நீங்கள் பிஜேபியோட தத்து குழந்தை தான். உங்களை நாங்கள் ஓட்டு போகிறதுக்கு அதுக்கு பிஜேபியை நாங்கள் நேரடியாக ஓட்டு போட்டோம். இந்தியா முழுக்க பிஜேபி ஆட்சி கட்டில் நம்பலாம், தமிழகத்தில் வரவே முடியாதுங்க. இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை. நீங்கள் மட்டும் பிஜேபியை பேக்டோர் வழியாக நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னா இங்கே வாய்ப்பு கிடையாது. ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக விளைஞ்சமைக்க ரொம்ப நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.